நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கார்ட்டூனா இருக்கக்கூடிய சின்சான் அது இந்தியாவில் பேன் அப்படின்னு யாராருக்கான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாலுமே இந்த சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா அது 18+ கண்டென்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா அது 2008 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து அதிகமாக வந்து டெலிவிஷன் ஆச்சா. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் பார்த்தோம்னா அதிகப்படியான மக்கள் பார்க்கக்கூடிய கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியா இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து சின்சான் பார்த்தா தான் வந்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போனாங்க. அதாவது சின்சான் இல்லைன்னா சாப்பாடு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய குழந்தைகள் தள்ளப்பட்டதுனால அது இனிமே நம்ம இந்தியாவில் இந்த சின்சானை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2008 இருந்து அந்த சின்சான் வந்து பேன் பண்ணாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கையில வந்து போனை கொடுத்து ஒரு கார்ட்டூனை வச்சு கொடுத்துருந்தோம். அதுல நான் அதை டிவில இருந்து கார்ட்டூன் வந்து போட்டு இதை பார்த்துட்டே இருந்ததுன்னா சாப்பாடு விட்டுரும். அதாவது கார்ட்டூன் பார்த்தாதான் சாப்பாடு வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு குழந்தைகளோட மனநிலை இருந்ததுன்னா அப்படி மாறிட்டு இருக்கு. இதை கேட்ட நான் நிறைய பேர் சொல்றது இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு நாங்க வந்து மாறிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கு. அதனால நாங்க வந்து டிவியோ இல்லைன்னா அது மொபைல வந்து கொடுத்தோம் அப்படின்னா சேட்டை பண்ணாம அது வாட்டுக்கு அதோட வேலையை வந்து பார்த்துட்டு. ஆனா இதுவே ஒரு அடிக்டட். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்க வீட்டுல கூட நடந்துட்டு தானே இருக்கு இல்லையா?